நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி பகுதியில் 2023 ஜனவரி வரை 11 பேரை தாக்கிக் கொன்ற ராதாகிருஷ்ணன் என அழைக்கப்படும் காட்டு யானை 2 ஆண்டுகளுக்கு பின் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி நியூ ஹோப் பகுதியில் மணி என்பவரை தாக்கிக் கொன்றது. மனிதர்களை தாக்கிக் கொள்ளும் காட்டு யானையை பிடிக்க வலியுறுத்தி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக வனத்துறையினர் உறுதியளித்தனர். அந்த யானையை பிடித்து வேறு வனப்பகுதியில் விடுவதற்கான உத்தரவை தமிழக முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் ராகேஷ்குமார் டோக்ரா கடந்த 15ஆம் தேதி வழங்கினார். தொடர்ந்து கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு தலைமையில் 105 வன ஊழியர்கள் யானையை பிடிப்பதற்கான நடவடிக்கையை 16ஆம் தேதி துவங்கினர். யானையை பிடிக்கும் பணியில் முதுமலை கும்கி யானைகள் வசிம், விஜய், சீனிவாசன், பொம்மன் ஆகியவை ஈடுபட்டுள்ளது. ட்ரோன் கேமரா மூலம் காட்டு யானை இருப்பிடத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ், 2 JCB மற்றும் கிரேன் மற்றும் யானையை ஏற்றி செல்வதற்கான லாரி தயார் நிலையில் வைக்கப்பட்டது. எல்லைமலை பகுதியில் முகாமிட்ட காட்டு யானையை கண்காணித்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வன ஊழியர்கள் ஈடுபட்டனர். கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு கூறுகையில், காட்டு யானையை பிடிக்கும் பணியில் 4 கும்கி யானைகள் உதவியுடன் 105 வன ஊழியர்கள் மற்றும் போலீஸ் உட்பட 140 பேர் ஈடுபட்டுள்ளனர். கும்கி யானைகள் மற்றும் வன ஊழியர்கள் உதவியுடன் காட்டு யானையை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டுவரப்பட்டு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் மற்றும் அரசு கால்நடை டாக்டர் தயார் நிலையில் உள்ளனர். யானையை பிடித்த பின் அதற்கு ரேடியோ காலர் பொருத்தி அதனை விடும் இடம் குறித்து இறுதி செய்யப்படும் என கூறினார்.